இத என் டாட் தான் எனக்கு துபாய்லேருந்து வாங்கி குடுத்தாங்க. இந்த க்ரீம பத்தி கம்ப்ளீட்டா நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு க்ரீம் ஆர் எனிதிங் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த பாக்ஸ்ல மில்க் புரோட்டீன், ஆலோவேரா, சன்ஸ்கிரீன், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு இத 4 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன ஃப்ரூட்ன்னு கூட இவங்க மென்ஷன் பண்ணல. மேபி யூஸ் பண்ணவங்களுக்கு ஆக்னே மார்க்ஸு, பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ்னு இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே போயிருக்கலாம். அவங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்துருந்தா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் சன்ஸ்க்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது SPF 50 இல்லை SPF 50 கூட அதில் மென்ஷன் பண்ணலை. இப்படி எதுவுமே கிளியராக மென்ஷன் பண்ணாத ப்ராடக்ட்டை எப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, அமெரிக்காவில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது FDA டெஸ்ட்டில் என்ன வந்திருக்குன்னா, இதில் மெர்க்குரி 8000 ppmக்கு மேலே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ஆட் பண்ணியிருந்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உங்களோட இன்னர் பார்ட்ஸான கிட்னி, பிரெயின் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேசிக்காகவே ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னாலே அதில் ஹைட்ராகெனால், ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான டேஞ்சரஸான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெர்க்குரி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீமை நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் ஸ்கின் தின் ஆக சான்ஸ் இருக்குது. பெர்மனண்ட்டான டிஸ்கலரேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் இருக்க மாதிரியோ இல்லை ஸ்வெல்லிங்கோ என்ன வேணால் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நடக்கலாம். யூஸ் பண்ணது போதும்னு நினச்சி நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கூட உங்களுக்கு 1 or 2 monthஸில் ஸ்கின் டல்லான மாதிரி ஃபீல் ஆக சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் தான் இந்த ப்ராடக்ட் சேல் ஆகிட்டுருக்கு. ஆனால் யூஎஸ்லலாம் இந்த ப்ராடக்ட்டை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ஒரு வெப்சைட்டில் படித்தேன். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, க்ரீம்லையே இந்த க்ரீமில் தான் வந்துட்டு ஹை லெவல் டாக்ஸிசிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நம்மளை சுற்றி இருக்கவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் அவங்களோட ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுத்துருக்கலாம். ஒயிட்டனிங்க்கு கூட இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது ட்ரூவாக கூட இருக்கலாம். ஆனால் மெர்க்குரி மாதிரியான கெமிக்கல்ஸை நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னே தெரியாது. இந்த ப்ராடக்ட்டை நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லதே கிடையாது. நான் என் டேட்ட ஏன் இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, துபாய் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது தான். நீங்கள் வந்து ஃபேக்கான இந்தியன் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பட் யார் அவங்களுக்கு இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சொசைட்டி தான். இந்த ஃபேர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் தான் இவ்வளோ ஹைப் பண்ணி நம்ம சொசைட்டியில் வந்து இவ்வளோ இதுவாக பார்க்குறோம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஈவன் டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தாலுமே பிக்மெண்டேஷன் இல்லாமல், டார்க் சர்க்கிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக நல்லா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே அழகாக தெரிவிங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அழகாக தெரிவிங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு லைட்டாக நீங்கள் ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் என்ன கலராக இருந்தாலுமே நீங்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவிங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த நம்பிக்கையில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கின்னு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் பேஸ் பண்ணாமல் பிக்மெண்டேஷன், டார்க் பார்ட்ஸ்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ப்ரொஃபைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.